Welcome to Kalvi Nam Kayil Ennum Elutthum 4th and 5th English THB Module 2 la Day 2 பார்க்கறோம். Large group activity introducing suffixes. So 1A 1B la prefix இருக்கும். இதுல வந்து suffixes இருக்கு. Materials needed வந்து word cards கொடுத்திருக்காங்க. So இந்த words எல்லாம் நம்ம எழுதி வச்சுக்கணும். Then இங்க ஒரு chant இருக்கு. So இந்த chant வந்து நம்ம practice பண்ணணும். இந்த chant வந்து நம்ம இந்த ரெண்டு வேர்டையும் words with prefix suffix இத வந்து ரெண்டு ஸ்டூடண்ட்ட கொடுத்து ரெண்டு பேரையும் அந்த கார்டை சேர்த்து அதை சொல்லலாம். அப்படி இல்லனா நமக்கு ஒரு லேடர் கொடுத்திருப்பாங்க. எண்ணும் எழுத்தும் கிட் பாக்ஸ்ல இருக்கும். அந்த கிட் பாக்ஸ்ல வந்து வேர்ட்ஸ் எல்லாம் அதுல டெய்லி ஒரு அட்டையில கொடுத்திருப்பாங்க. வுட் அட்டையில அதை நம்ம மாற்ற மாதிரி இருக்கும். அந்த லேடர்ல கூட நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு லாஸ்ட்ல இருந்து வேர்டும் இன்னொரு லாஸ்ட்ல இருந்து சஃபிக்ஸையும் வச்சு மேட்ச் பண்ணி கூட நம்ம சொல்லலாம். இந்த சாண்ட் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா அந்த வேர்ட் கார்டை வச்சு பிராக்டிஸ் கொடுக்கணும். Here is care, here is less, fix it, now it is careless. Here is paint, here is air, fix it, painter. Here is treat, here is meant, fix it, now it is treatment. Here is joy, here is full, fix it, now it is joyful. இப்படி நம்ம சொல்லிக்கிட்டே அந்த வேர்டை எடுத்து மேட்ச் பண்ணி காட்டணும். இல்லனா அந்த லேடர்ல வச்சு மேட்ச் பண்ணி நம்ம காட்டணும். Write the words care, careless, paint, painter, treat, treatment, joy, joyful on the board. So இந்த words எல்லாம் நம்ம அப்படியே முதல்ல அந்த வேர்ட் அப்புறம் அதோட சஃபிக்ஸோட சேர்த்து எழுதி போர்ட்ல எழுதணும். Say the chant and make students repeat it. அந்த chant சொல்லி ஸ்டூடண்ட்ஸை திரும்ப சொல்லணும். Show the word cards while teaching the chant. So chant வந்து நம்ம டீச் பண்ணும்போது அந்த word card காட்டணும்னு சொல்லியிருக்காங்க. Then while saying the chant, emphasize on the words careless, painter, treatment, joyful. So நம்ம இந்த words எல்லாம் கொஞ்சம் emphasize பண்ணி கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொல்லணும்னு சொல்லியிருக்காங்க. Explain to the students that இப்போ நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எக்ஸ்பிளைன் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி வேர்டை கூட நம்ம எழுதி சார்ட் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா பசங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். When we add less to a word, it means to be without something. ஸோ நம்ம ஒரு வேர்டோட லெஸ்ஸுங்கிற வேர்டை ஜாயின் பண்ணும்போது அது ஒன்றுமே இல்லை அப்படின்ற மீனிங் தரும் அப்படின்றத நம்ம சொல்லணும். Give these words as examples. ஸோ இப்போ எக்ஸாம்பிள்ஸாக இந்த வேர்ட்ஸை கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. Fear, fearless, tooth, toothless, இந்த மாதிரி இந்த வேர்ட்ஸ் எல்லாம் நம்ம கொடுக்கணும். Then when we add full to a word as suffix, it describes a feeling, a person or an object. So இது வந்து ஒரு வேர்டோட நம்ம full அப்படிங்கிற ஒரு சஃபிக்ஸை ஆட் பண்ணும்போது அது வந்து ஃபீலிங்ஸை டெஸ்கிரைப் பண்ணும். அதாவது உணர்வுகளை வெளிப்படுத்தும். ஒரு மனிதன் அல்லது ஒரு பொருளோட உணர்வை வெளிப்படுத்துகிற மாதிரி இருக்கும். ஸோ எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டர், வண்டர்ஃபுல், ஜாய், ஜாய்ஃபுல், இதை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். Then when we add air to a word as suffix, it names a person who does a certain kind of action சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வேர்டோட நம்ம அந்த ER சேர்க்கக்குள்ள அந்த ஆக்ஷன் அவங்க என்ன வேலை செய்கிறாங்களோ அதை பேஸ் பண்ணி அந்த பர்சனோட நேம் சொல்லும் அப்படின்றத நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ சிங்னா சிங்கர், சிங்னா பாட்டு, சிங்கர்னா பாட்டு பாடுறவங்க. ஸோ அவங்க எந்த வேலையை செய்கிறாங்களோ அந்த வேலையை ஃபோக்கஸ் பண்ணி அவங்களோட நேம் சொல்லுன்றதை நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும். தென் when we add meant to a word, it means the name or process of the action. ஸோ மென்ட் அப்படிங்கிற ஒரு வேர்டை நம்ம வந்து சஃபிக்ஸாக ஆட் பண்ணும்போது அது ஒரு பேரையோ இல்லை ஒரு செயலோட ப்ராசஸ் அந்த ப்ராசஸையோ குறிக்கும் அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டு இந்த எக்ஸாம்பிள்ஸ் எல்லாம் நம்ம சொல்லணும். தென் டு பி லார்ஜ் குரூப் ஆக்டிவிட்டி ரீஇன்ஃபோர்ஸிங் suffixes. இப்போ நம்ம கொடுத்த சஃபிக்ஸஸை ரீஇன்ஃபோர்ஸ் பண்ண போகிறோம். மெட்டீரியல்ஸ் நீடட் வந்து 4 sets ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட் கார்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம ப்ரீஃபிக்ஸில் இதே தான் பார்த்தோம். அதே மாதிரி தான் சஃபிக்ஸ்லேயும். ஸோ 4 கலரில் இருக்கும். நம்ம இந்த சஃபிக்ஸஸ் கார்ட்ஸ் மட்டும் செட்டாக ரெடி பண்ணி வச்சுக்கணும். மித்த இந்த வேர்டெல்லாம் ஒரு கார்டு ரெடி பண்ணால் போதும். ரைட் த வேர்ட்ஸ் given in the table on the board. இந்த வேர்ட்ஸ் எல்லாம் போர்டில் ஃபர்ஸ்ட் எழுதிக்கணும். Divide the class into 4 teams. கிளாஸை 4 டீமாக பிரிக்கணும். Give each team a set of suffixes. ஸோ இந்த 4 சஃபிக்ஸஸையும் எழுதி ஒரு டீம்கிட்ட கொடுக்கணும். ஸோ அப்போ ஒவ்வொரு டீமுக்கும் இந்த 4 சஃபிக்ஸஸ் இருக்கணும். And any one
set of base or root words cards. ஸோ இங்கே கொடுத்துருக்கிற இந்த பாக்ஸஸில் இருக்கிற இந்த green color words ஃபுல்லாக இல்லைனா இந்த வேர்ட்ஸ் இல்லைனா இந்த வேர்ட்ஸ் இல்லைனா இந்த வேர்ட்ஸ், அதாவது ரூட் வேர்டு மட்டும்தான் இருக்கணும். இப்போ ஃபியர் அப்படிங்கிற வேர்டு மட்டும்தான் இருக்கணும். ஃபியர், டூத், ஹெல்ப், எண்ட், ரெஸ்ட் இந்த மாதிரி மட்டும்தான் இருக்கணும். அந்த சஃபிக்ஸஸோட ஆட் பண்ணியிருக்கக்கூடாது, அவங்க தான் ஆட் பண்ணணும். போர்டில் மட்டும்தான் நம்ம இப்படி ஃபுல்லாக எழுதணும். நம்ம எழுதியிருக்கிற கார்டில் இந்த மாதிரி தான் ரூட் வேர்ட்ஸ், இந்த பிளேசிங், பை, பெயிண்ட், டீச் இந்த மாதிரி ரூட் வேர்டு மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த ரூட் வேர்டை அவங்க கையில் கொடுக்கணும். ஒரு டீமுக்கும் ஒரு கலரில் இருக்க ரூட் வேர்டு. பட் சஃபிக்ஸஸ் கார்டு மட்டும் ஒரு டீமுக்கும் 4 கார்டையுமே நம்ம கொடுக்கணும். Now let students discuss in groups and form appropriate words using the base or root cards and the suffix card given to them. ஸோ அவங்களுக்கு வந்து ரூட் வேர்ட்ஸும் ஒரு செட் கார்டு கொடுத்துருப்போம், சஃபிக்ஸஸ் கார்டு 4மே கொடுத்துருப்போம். இந்த 4ல் அந்த பேஸ் வேர்டுக்கு அந்த ரூட் வேர்டுக்கு எந்த கார்டு செட் ஆகுன்றதை அவங்க டிஸ்கஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். they can read the word on the board if needed. ஸோ அவங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா அவங்க போர்டில் இருக்க வேர்டை பார்த்து கூட கண்டுபிடிச்சிக்கலாம். once all 4 teams have completed forming words, ask them to say bingo. ஸோ அவங்க ஃபுல்லாக கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவங்க பிங்கோன்னு சொல்லணும். after this invite each team to read aloud the words they formed. ஸோ 4 டீமும் முடிச்சா மட்டும்தான் பிங்கோன்னு அவங்க எல்லாரும் சேர்ந்து சொல்லணும். அதுக்கப்புறம் ஒரு டீமாக வந்து அவங்களோட கார்டை வந்து ரீட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. when one student read a word, let the other student the circle the word on the board. ஸோ ஒரு டீமில் வந்து ஒருத்தர் வந்து ரீட் பண்ணும்போது இன்னொருத்தர் வந்து அந்த வேர்டு போர்டில் எங்கே இருக்குன்னு பார்த்தா அதை சர்க்கிள் பண்ணணும். let all the students in the team get a chance to read the words. ஸோ அந்த டீமில் இருக்க ஒருத்தரும் ஒரு வேர்டு ரீட் பண்ணணும், ஒருத்தரும் ஒரு வேர்டை வந்து சர்க்கிள் பண்ணணும், எல்லாருக்கும் சான்ஸ் கிடைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ask the class to repeat the words after them. அவங்க சொல்ல கிளாஸ் வந்து அதை ரிப்பீட் பண்ணணும். practice with all 4 teams. இதே மாதிரி 4 டீமே செய்ய வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட day 2 கம்ப்ளீட் ஆகுது. அடுத்து ஒர்க் ஷீட், அடுத்தது வந்து day 3. ஸோ reinforces prefix and suffix. We will see in this video. Thank you.